ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இன்ஸ்டாகிராமில் சுபிக்ஷா சமையல்ங்கிற பேஜ் இருக்குருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் சுபிக்ஷா சமையல்ங்கிற பேஜ் இருக்குருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொட்டீன் vlog தாங்க. அதில் ஒரு சில ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் புது வீட்டோட வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்ன ஒர்க்லாம் முடிச்சு என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கோம், வீடு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி தாங்க அந்த டைல்ஸ் மாதிரி தான், பார்க்கிங் டைல்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் நான் வந்து கோலம் போட்டுட்ருப்பேன். ஆல்மோஸ்ட் நான் ஈவினிங் கோலம் போடுவேன். காலையில் போடுறத விட ஈவினிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். காலையில் காற்று விசு விசுன்ட்டு அடிக்கும், அது வந்து கலைஞ்சி போயிடும். அதனால நான் அதிகமாக வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து இந்த மாதிரி போடுவேன். லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே போட்டு, ரொம்பவுமே தெளிச்ச மாதிரிலாம் போட்டால் ட்ரை ஆகாது வீட்டுக்கு முன்னாடி. அது அப்பப்போ மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். சும்மா ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டுட்ருந்தேன். சுபிக்ஷா வந்து பக்கத்தில் உட்காந்து கோலம் போட்டுட்ருந்தா. கோலம் போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக பூஜை பண்ணுற டைம் இருந்தது. பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாமி ரூமில் விளக்கேற்றி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டேங்க. பூவெல்லாம் எதுவுமே இல்லை. போய் மார்க்கெட் போனால் தான் வாங்கிட்டு வரணும். பூ வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எப்போ நம்ம மார்க்கெட் போகும்போது கிடைக்குமோ அப்போ மட்டும் வாங்கிட்டு வந்து பூ வச்சு சாமி கும்பிடுவேன். மற்றபடி பூ இல்லாத போது வீட்டிலேயே இந்த மாதிரி நார்மலாக விளக்கேற்றி தாங்க சாமி கும்பிடுவேன். ஒரு சில மந்திரங்கள், எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், சாமி மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணுவேன். தீபம் ஏற்றியாச்சு. குட்டியாக ஒரு தீபம் இருக்குது, அதுவும் ஏற்றிருக்கேன். இதே போல் இன்னொரு தீபம் வாங்கணும். அதுக்கு பதிலாக இந்த குட்டி தீபம் ஏற்றிட்டுருக்கேன் அது வரைக்கும். அதுக்கப்புறம் அகர்பத்தியும் ரெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியவும் வந்து சாம்பிராணி இந்த மாதிரிலாம் வெளியே வீட்டுக்கு முன்னாடியும் வந்து இந்த இதெல்லாம் காட்டுவோம் இல்லைங்க, அதெல்லாமே காட்டுவேன். அதெல்லாம் காட்டிட்டு சிம்பிளாக பூஜை முடிச்சுருவேன். கொஞ்சம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இருந்தால் ஏதோ ஸ்வீட் இதெல்லாம் செஞ்சு வைப்பேன் சாமிக்கு. பிரசாதம் மாதிரி பொங்கல் இந்த மாதிரி எப்போயுமே செய்ய மாட்டேன். அந்த விசேஷ நாட்களில் செஞ்சு வைப்போம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கல்ல, வாழைப்பழம் என்ன இருக்கும் நம்மக்கிட்ட அது வைக்கலாம். ஆல்ரெடி எப்போயுமே பிளேட்டில் வந்து பொட்டுக்கல்ல, சக்கரை இந்த மாதிரி வச்சுருப்பேன். பூஜைலாம் வந்து முடிச்சுட்டு பூஜைலாம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து துணி கொஞ்சம் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி நல்லா காஞ்சாச்சு. இதெல்லாம் வந்து மடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். சுபிக்ஷாவும் அவளோட ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். நான் இது கரெக்டாக மடித்து எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இந்த துணியெல்லாம் வந்து நான் மடிச்சிட்ருக்கேன். துணி ஃபுல்லாகவே மடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் பூரி செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். பூரி செஞ்சு ரொம்பவுமே நாளாச்சு. அடிக்கடி ஃபஸ்ட்டெல்லாம் செய்வேன். இப்போ ஒரு வருஷம் அளவுலேயே ரொம்பவுமே ரேர் தான். சப்பாத்தி இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்றோம். பூரிலாம் மாதம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்பவுமே சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்ட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நார்மலாக கோதுமை மாவில் தாங்க சர்க்கரை கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிட்டு லைட்டாக நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். இந்த இதுக்காக ரொம்பவுமே சாஃப்டாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மேலே வந்து அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே நான் வந்து இதை வச்சுக்க போகிறேன். இது ஒரு 1/2 hour 1 hour போல் ஊறினாலும் போகும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இதை வேறு ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். மாவு பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. மாவும் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கரெக்டாக இருக்குது. இந்த தடவை இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தடவை வந்து இதில் டப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் கேசரி தாங்க செய்ய போகிறேன். கேசரி வந்து ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. உங்களுக்கு யார் யாருக்கு கேசரி பிடிக்கும்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைலில் கேசரி செய்ய போகிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். இதிலேயே 2-3 ஏலக்காய் சேர்த்து இது உள்ளே சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். அப்படியே சும்மா கையிலே பிச்சு போட்டிருக்கேன் அந்த ஏலக்காவை. அந்த லைட்டாக செவந்து ரொம்ப செவக்கணுன்ட்டு இல்லை, தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் ரவைக்கு 2லேருந்து 2.5 வரைக்கும், தளர்வாக வேணும்னா 2.5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டம்ளர் போல் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பாயில் ஆகி வரட்டும். இதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். இதிலே கேசரி பவுடரும் சேர்த்துக்கலாம். நல்லா இது கொதித்து வரணும். கொதித்து வந்தவொடனே ரவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், கைவிடாமல். இல்லைனா கட்டி கட்டியாக வந்து நல்லா வராத மாதிரி ஆகிடும். நல்லா இந்த போல் நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். நல்லா இது வெந்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து கரெக்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு இந்த போல் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அப்படியே 1க்கு 1 எடுத்திருக்கேன். குறைவாக வேணால் 3/4 டம்ளர் 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். அதிகமாக வேணால் 1.5 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம், உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து.
ஒன்றுக்கு ஒன்று கரெக்டான இனிப்பில் இருந்தது. சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரும் தண்ணி மாதிரி. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இடையில வந்து நெய் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டான கேசரி அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் நெய் வாசத்தோட. நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் கேசரி வீடியோ இருக்குது. அது உங்களுக்கு நான் ஐ பட்டன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏற்கனவே முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஒரு குட்டி பாத்திரத்தில். அதுவும் எடுத்துல சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் அங்கே இந்த அளவுக்கு திரண்டு வந்தால் போதும். வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணோடனே இன்னும் திக்காகும். தளர்வாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதாக வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அந்தளவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டின்னருக்கான டைம் வந்துருச்சு. இப்போ வந்து நான் பூரி தான் போட்டுட்ருக்கேன். பூரி எல்லாமே கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டேன். பூரி மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் அது வீடியோ கவர் பண்ண முடியல. பூரி மட்டும் போட்டிருக்கேன். எல்லாமே பூரி போட்டாச்சு. மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். எவ்வளோ பூரி இப்போ சாப்பிட்றதுக்கு வேணுமோ அது மட்டும் போட்டாச்சு. சுபிக்ஷாவோட அப்பாவும் வந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட தாங்க போகிறோம். இது வந்து நார்மலான பொட்டேட்டோ குருமா தாங்க. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, சின்ன தக்காளி மட்டும் போட்டால் போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக பொட்டுக்கடலை மாவு கரைச்சி நான் சேர்ப்பேன். அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. பொட்டுக்கடலை மாவில் சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி அதை போட்டிருக்கேன். இப்போ நானும் சுபிக்ஷா அவங்க அப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். பூரி, அதுக்கப்புறம் பூரி மசால், அதுக்கப்புறம் கேசரி ரொம்பவுமே ரேராக காலையில் சாப்பிடக்கூடியது. நாங்கள் இன்றைக்கி நைட் டின்னராக எடுத்துகிட்ருக்கோம். ஆயிலி ஃபுட்டெல்லாம் காலையில் சாப்பிட்றது தான் நல்லது. ரொம்ப ரேராக சாப்பிட்றங்காட்டி இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபுல்லாக நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபுல் வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லா விறுத்து போயிடுச்சு. வெயில் காலம்னாங்காட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக கவுண்டர் டாப் பாத்திரம் எல்லாமே நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சில நாட்களில் க்ளீன் பண்ண மாட்டேன். மார்னிங் தான் எந்திரிச்சு க்ளீன் பண்ணுவேன். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தால் நான் க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் இன்றைக்கி கடன்னு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன், சிங்க்கு, கவுண்டர் டாப் எல்லாமே. இப்போ நம்மளோட வீட்டோட இது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது ஃபுல் வீடியோவில். இப்போ வந்து நாங்கள் கார்பெண்டரை வச்சு கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்லாம் ஆகிருக்கு. இப்போ வீடு பார்க்கவே லுக் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து மாமனார் ஊர்லேருந்து எடுத்து அமைச்சிருந்தாரு. அவருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்திருக்காரு. ஊருக்கு போனோடனே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். இது பார்க்கவே நல்லா இருக்குது லுக்கு. அதனால் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலெலாம் பார்த்திங்கன்னா கோட்டிங் கொடுத்துருக்காங்க பெயிண்ட்டு. ஒரு மாதிரி அந்த ஆரஞ்சு க்ரீனிஷ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த விண்டோஸ்க்கெல்லாம் வந்து பைப் அடிச்சிருக்கோம். இந்த கார்பெண்டரை வச்சு நாங்கள் அந்த லைட் போட்டோன்னே நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குங்க. ஃபுல் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு லைட் அந்த கலர் லைட் போட்டோன்னே ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது. இங்கேயும் அந்த க்ரே வித் க்ரீன் கலரில் இது வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கும். மேலே செல்ஃப்லலாம் அந்த ஆரஞ்சு கலரில் ஒரே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். மற்றபடி அந்த செல்ஃப் எல்லாமே கார்னர்லாம் வந்து ஷார்ப்பாக இருந்தது இல்லைங்க, அதெல்லாம் வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கிச்சன் வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு அந்த கலரிங் பெயிண்ட்டோட. ஷோகேஸ் அப்புறம் குட்டி குட்டி ஒர்க்லாம் வந்து கார்பெண்டரை வச்சு நாங்கள் பண்ணோம். ஷோகேஸ் ஒன்று நாங்களே டிசைன் கொடுத்து பண்ணோம். இந்த ஆர்ச்செல்லாம் அப்படியே தான் இருக்குது. மற்றபடி கலரிங் ஒர்க்கு கொஞ்சம் எல்லாமே கசகசன்னு இருந்தது நீங்கள் அந்த ஹோம் டூர் பார்க்கும்போது. இப்போ கொஞ்சம் நீட்டாக பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செல்ஃப்க்கு வந்து அந்த ஆரஞ்சு ரீஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொடுத்தோன்னே தான் நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குது. ஒரே ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும் மேலே நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக. அங்கே மட்டும் ஒரே ஒரு கோட்டிங் கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த ரூமில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே அதிகமாக இல்லை. இங்கே போகும் வழியிலே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூம்லேயும் வந்து நம்ம கபோர்டெல்லாம் அடிச்சிருக்கோம். மேலேயும் அடிச்சிருக்கோம், கீழே அடிச்சிருக்கோம். பூஜை திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி. இது வந்து சின்ன ரூமுங்க, குட்டி ரூம். இதுலேயும் வந்து அந்த ஃபேன் எல்லாமே வச்சாச்சு. புது ஃபேன் வந்து ரொம்பவுமே வாங்கலை, ஆளுக்கு மட்டும் வாங்கினோம். ஸ்க்ரீனுக்கான இது. அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் மாதிரி இருக்குது. இங்கே நாங்கள் கபோர்ட் மாதிரி அடிச்சுக்கிட்டோம். க்ளோஸ்டு கபோர்ட் மாதிரி செல்ஃப் 3 கொடுத்துருந்தாங்க. நாங்கள் க்ளோஸ்டு கபோர்டு அடிச்சுக்கிட்டோம். இங்கே எல்லாமே மற்றபடி எல்லாமே ஒர்க்கெல்லாம் ஓவர்.
வீடு வந்து இப்படி தாங்க இருக்குது. இப்போ ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து இப்போ ஹாலுக்கு போயிடலாம். ஃபுல் வீடு நாங்கள் எதுவுமே வந்து இது பண்ணல. ஜஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். மாடுலர் கிச்சனில் எதுவுமே இப்போதைக்கு பண்ணலைங்க. அதெல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஹாலில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கலர் லைட் வந்து நைட் ஆனங்காட்டி போட்டால் நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இந்த ப்ளூ வித் க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. அந்த பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான எஃபெக்டாக அந்த ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் தான் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். வேறு எந்த கலராகவும் அடிக்கலை. அந்த சைடில் மட்டும் கோட்டிங் பார்த்திங்கன்னா இந்த க்ரீனும் இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்குது. வீடு ஃபுல்லாகவே ஒயிட் தான் அடிச்சிருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. லைட் கலரும் கூட அடிக்கலை, மைல்டான கலர் அடிக்கலான்ட்டு. பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லைட் செட்டிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. வீடு ஃபுல்லாகவே இது வந்து ஆலில் போட்டிருக்கோம். அதனால் வீடு ஃபுல்லாகவே பரவி இருக்குது இந்த வெளிச்சம். அந்த க்ரீன் லைட்டுக்கு அப்புறம் மேலே அந்த குட்டியான ஒயிட் லைட் போட்டிருக்காங்க. அது வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. உமன்ஸ் டே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட்டு வந்து நாங்கள் வந்து சுபிக்ஷாவோட ஹெச்எம் மேம்க்கு கொடுத்துருந்தோம். சுபிக்ஷா வந்து உமன்ஸ் டே இப்போ மேம்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சுபிக்ஷா இப்போ ஒரு 2 வீக்காக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. அதனால் சரி கொடுக்கலான்னாங்காட்டி கொடுத்தோம். என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் ஜுவல்ஸ் தாங்க. 3 செட் தோடு இந்த மாதிரி ஒன்று ஒரு டிசைன்லையும், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ஒரு செட் பேங்கிலும் கொடுத்துருந்தோம். மேம் வந்து ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டு கால் பண்ணிலாம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவுமே அப்ரிசியேட்டாக இருந்தது. அதை அவங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏதோ ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைனா ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.